சிறு குறு விவசாயி தான். எனக்கு ஒரு 3.25 ஏக்கர் பூமி இருக்குது. நான் படித்தது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 6ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படித்தேன். 12 வயசில் பள்ளிக்கூடத்தை விட்டு நின்னதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும், இன்றைக்கி எனக்கு 51 வயசு ஆகுது. இது வரைக்கும் நான் விவசாயத்தில் தான் இருக்கிறேன். உபதொழிலாக கூட மெக்கானிக்கல் தொழில் கற்றுக்கிட்டு அதுக்கும் போயிட்டுருக்கிறேன். விவசாயத்தில் போதுமான வருமானம் இல்லாததுனால, ஆனால் என்னுடைய முதல்ல நான் விவசாயி தான். இன்றைக்கும் விவசாயி தான். விவசாயம் தான் என்னுடைய குலத்தொழிலும் சரி, இனிமேலும் சரி என்னுடைய விவசாயம் தான் தொழில். இதில் பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் இப்போ நடந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, போதுமான மக்குப்பொருள், ஆர்கானிக் கார்பன்னு சொல்லக்கூடிய மக்குப்பொருள் இல்லை மண்ணிலைங்கிறத நான் உணர்ந்துக்க முடிஞ்சுது, தேடி தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. அப்போது வளமில்லாத நிலத்தில் நம்ம விவசாயம் பண்ணும்போது நஷ்டம் பெரிய அளவில் ஆச்சு. உற்பத்தி செலவு ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆனால் வரக்கூடிய வருமானம் ரொம்ப குறைவாக இருக்குது. இதை தவிர்க்கிறதுக்காக உங்களுக்கு நாம் கொஞ்சமாவது இயற்கையோடு இணைஞ்சு போகணும்னு சொல்லி நான் நம்மாழ்வாரை சந்திச்சிருக்கிறேன். அவர் கூட நிறைய நான் கலந்துரையாடலாம் நடத்தியிருக்கிறேன். அந்த அடிப்படையில் அவருடைய அறிவுரையின் பேரில் என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கடைபிடித்து முடிஞ்ச அளவுக்கு ரசாயன பயன்பாடுகளை குறைச்சிட்டு, முழுமையாக தவிர்க்க முடியலினாலும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு குறைக்க முடியுமோ குறைச்சிக்கிட்டு, முடிஞ்ச அளவுக்கு இயற்கை சார்ந்து செய்யலாம், இயற்கையான இடுபொருள்களை பயன்படுத்தலாங்கிறதுக்காக கொஞ்சம் நாட்டு மாடு வாங்கி ஒருங்கிணைந்த பண்ணை திட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம அரசு துறையில் வேளாண்மை துறையில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மாட்டினுடைய சிறுநீர், சாணம் இதையெல்லாம் சேகரித்து உள்ளே பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள், நாட்டு மாடு இருக்குது, அந்த பக்கம் ஒரு மாடு இருக்குது, 2 மாடு, ஒரு 3 கன்றுக்குட்டி இருக்குது. இது வந்து கீழே வந்து பலகை கல் பாவி, அந்த கல்லினுடைய சந்துகளுக்கு காரை போட்டு இது அந்த சிறுநீர் இதெல்லாம் வந்து சேகரமாகறதுக்காக இந்த செட்டு போட்டு இது செஞ்சுருக்குது. அந்த பக்கம் ஒரு மாடு இருக்குது பாருங்கள். இதிலிருந்து பார்த்திங்கன்னா அந்த ஒருங்கிணைந்த பண்ணை திட்டத்தில் வரக்கூடிய விஷயமே அதுதான். இதிலிருந்து வந்த உடனே அந்த மாட்டினுடைய சிறுநீர் இந்த ட்ரம்மில் சேகரிச்சுக்கிறோம். இந்த குழியில் சேகரிச்சுட்டு சாணத்தை எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா இது நானே சொந்தமாக ஒரு சின்ன யோசனை பண்ணி செஞ்சது. எப்பவுமே காலங்காலமாக பார்த்திங்கன்னா பயோகேஸ் வந்து ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாடு ஃபுல்லாக பெரும்பகுதி இந்த கொங்கு மண்டலம் பூராமே நிறையா பயோகேஸுன்னு சொல்லிட்டு இது கோபர் கேஸ் போட்டிருந்தாங்க. நாட்டுக்கு தேவையான எரிபொருளுக்கும் அது ஒரு சப்போர்ட்டாக இருந்தது, குடும்பத்துக்கும் தன்னிறைவாக இருந்தது. ஆனால் இப்போது அதில் பெரும்பகுதி பேர் அது கைவிட்டதுக்கான காரணம், மாடு வச்சு நம்ம பராமரிக்கிறது செலவு அதிகமாகுது, வரவுக்கு ரொம்ப குறைவாக இருக்குதுங்கிறது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த கோபர் கேஸ் கைவிட்டதுக்கான காரணம் இந்த சாணத்தை தினம் நம்ம கரைக்க முடியல. யார் கரைக்கிறது? ஆள் பற்றாக்குறை இருக்குது, குழந்தைங்க பள்ளிக்கூடம் போகிறாங்க, வீட்டில் அவங்க வேலையை பார்க்குறோம். இந்த சாணத்தை எடுத்து யார் கரைக்கிறது? இதுக்கு அதுக்காகவே அந்த வேலை பழுவுக்காகவே அது வேண்டாம், அந்த கோபர் கேஸ் திட்டத்தை எல்லாம் கைவிட்டாங்க. அந்த கட்டுமானங்களை எல்லாம் இடித்து தூந்து போயிடுது எல்லாமே. ஆனால் நான் இப்போ சமீபத்தில் தான் போட்டேன், கொரோனாவுக்கு கொஞ்சம் முன்னாடி இது அமைச்சோம். ஒரு 5 பேர் அமைச்சிருந்தேன் எங்கள் பகுதியில். அப்போ பார்த்திங்கன்னா இது வந்து தீனபந்துங்கிற மாடல். நம்ம கோயம்புத்தூர் வேளாண்மை நிலையத்தில் எரிசக்தி துறையில் இது வந்து சிபாரிசு பண்ணாங்க எங்களுக்கு. இந்த தீனபந்துங்கிற இந்த மாடல் பார்த்திங்கன்னா முழுக்க காங்கிரீட்டால் ஆனது, துருவு இறக்கக்கூடிய மெட்டீரியல் எதுவும் கிடையாது. ஆனால் இந்த சாணம் கரைக்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. அதுக்காக எளிமையான முறையில் இந்த வடிவமைக்கப்பட்டதான் நம்ம பழைய ஒத்தக்கல் கிரைண்டர்னுடைய பெட்டு. சில விஷயங்கள் அதிலிருந்து ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறோம். வண்டி கீழே போட்டு இதில் இங்கே எடுங்க. அது எப்படி சாணத்தை கரைக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 இது மாதிரி இருக்குது இல்லைங்களா, ப்ரொப்பல்லர் மாதிரி, வெறும் கம்பி தான் அது. இருங்க, அதை பாருங்கள், இப்போ தெரியும் பாருங்கள், ஃபுல்லாக தெரியும் பாருங்கள். இப்போ அதனுடைய இது தெரியும் பாருங்கள், ரொட்டேஷன் ஆகும் பாருங்கள். இந்த மாதிரி பார்த்துக்கிறது, ஓடும்போது மேலேயும் எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சாணத்தை வெளியே போக வைக்கிறதுக்காக எளிமையான ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு மதகு மாதிரி ஒரு தடை வச்சுருக்கிறோம். இது எடுத்துகிட்டுக்குவோம், அங்கே போய்க்கும். இது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, மெயினாக இந்த சாணம் தினம் கரைக்கிறது வந்து அந்த வேலைப்பழுவை எனக்கு ரொம்ப குறைச்சி கொடுத்துருக்கு இந்த அமைப்பு. இதை மற்றவங்களும் ஒரு சிலரெல்லாம் பார்த்துட்டு போய் செஞ்சுருக்காங்க, பக்கத்தோட்டத்துக்கெல்லாம் நான் செஞ்சு கொடுத்துருக்குறேன். இதிலிருந்து போகும்போது எங்களுக்கு இதனுடைய 4 கியூபிக் மீட்டர் 4 கியூபிக் மீட்டர்னுடைய சைஸுங்க. இந்த 2 மாடு 3 கன்றுக்குட்டி தான் இருக்குது. இதனுடைய சாணம், சேமிக்கப்பட்ட சிறுநீர் 2யுமே வந்து கோபர் கேஸ்க்கு உள்ளே போகிற மாதிரி அனுப்புகிறேன். அப்போ கரைச்சி விட்டு அனுப்பும்போது பார்த்திங்கன்னா 2 வீட்டுக்கும் எங்களுக்கு கேஸ் சரியாக போயிடுது. என்னுடைய வீட்டுக்கும் எங்கள் அம்மா வீட்டுக்கும் 2 வீட்டுக்கும் வந்து காலையிலையும் மாலையிலையும் சமையல் பண்ணுறதுக்கு தேவையான கேஸ் கிடைக்குது. அதனால எங்களுக்கு எரிபொருளில் ஓரளவுக்கு தண்ணீர் அடைஞ்சிருக்கிறோம். அப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்கானிக் கண்டென்ட்டை நம்ம மண்ணில் வந்து அந்த அங்கக கரிமத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த சிறுநீர், மாட்டினுடைய சாணத்தில் வரக்கூடிய சத்துக்களை விட சிறுநீரில் அதிகப்படியான உடம்பு கழிவுகள் மாட்டிலிருந்து வெளியே வரும். அதிகப்படியான சத்துக்களெல்லாம் சிறுநீரில் தான் வரும்.
அதை வந்து பெரும்பகுதி நாம் மாடு வச்சுருக்கிறவங்க யாருமே பயன்படுத்துறதில்ல. 99% விவசாயிகள் அல்லது பண்ணையாளர்கள் வந்து மாட்டினுடைய சிறுநீரில் எவ்வளவு பயிருக்கு தேவையான சத்துக்கள் அதிலிருந்து வெளியே வர்றதுங்கிறத நாம் இன்னும் உணரலைன்னு நான் நினைக்கிறேன். அதை முறையாக நாம் பயன்படுத்துறதில்ல. அதையை நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, அதை தனியாக சேகரம் பண்ணி இந்த பயோகேஸ்னுடைய பிளான்ட்டுக்குள்ளேயே உள்ளே அனுப்பி நாம் வெளியே எடுக்கும்போது உள்ள மக்கி பயிருக்கு தேவையான வடிவத்தில் அது மக்கி வெளியே வருது. இன்னொரு காரணம் விவசாயிகளுடைய மத்தியில் ஒரு அறியாமை என்ன இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, உள்ளே போய் அந்த கேஸ் உற்பத்தி ஆகும்போது அந்த சாணத்துலேயும் சிறுநீர்லையும் இருக்கக்கூடிய சத்துக்கள் எரிதிறனாக மாறி வெளியில் போயிடும், வெறும் சக்கை மட்டும்தான் வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை, மூட நம்பிக்கையின் காரணமாக தான் நிறைய கோபர் கேஸுகளை பூரா இடிச்சிட்டாங்க. ஆனால் அது உண்மை அல்ல. உங்களுக்கு எப்படி இருந்தாலும் மக்கி தான் பயிர் எடுத்துக்க முடியும். வெளியில் இருந்தாலும் சரி, உள்ள கோபர் கேஸ் பிளான்ட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, இது ஒரு 3-4 நாளையில் மக்கி நம்மளுக்கு பயிருக்கு தேவையான மாதிரி வெளியே வந்துடும். அதில் நிறையா நுண்ணுயிர்கள் பெருகி வெளியில் வரும். ஆனால் சாணத்தையும் மக்கக்கூடிய பொருளையும் வெயிலில் காய வைக்கும்போது அது மக்கறக்கு உண்டான வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொடுக்குறதில்ல. அதனால் எங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மக்கி தரமான பொருள் வெளியே வருது. இந்த அப்படியே இந்த பக்கம் வாங்க, இங்கே வாங்க. இப்போ இந்த அவுட்லெட் தொட்டி, வெளியேற தொட்டியில் பார்த்தீங்கன்னா சாணத்தை இந்த மாதிரி ஒரு எளிமையான முறையில், அதிக முதலீடு என்னால் போட முடியாதுங்கிறதுனால உங்களுக்கு ஒரு வலை ஒன்று வச்சுருக்கேன். அதுக்குள்ளே ஊற்றி வடிஞ்சிக்கும். வடிஞ்சதுக்கப்புறமா இதை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே காட்டுங்க, கிணத்துக்கு வர வரமாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 பெரிய ட்ரம் வச்சுருக்கும். பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த இடத்துல மோட்ரு போட்டிருக்கேன். இந்த மோட்ரு போட்டோம்னா அங்கே தண்ணி மேலே ஏறி அங்கே ஊற்றிக்கும். இந்த குழிக்குள்ளே மோட்டர் இருக்குது. இதை போட்டு ஆன் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு அங்கே தண்ணி அந்த ட்ரம்மில் ஊற்றும். இந்த பக்கம் அந்த ட்ரம்மில் ஓடாகி ட்ரம்மில் ஊற்றும். பாருங்க ட்ரம்மில் தெரிஞ்சு தெரியுங்களா? வெளியே பாருங்க. இப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய நேரடி பாசனம் தான். இன்னும் சொட்டு நீர் பாசனத்துக்கெல்லாம் வர முடியல. பொருளாதாரத்தை வந்து இன்னும் கொஞ்சம் மேம்படுத்திட்டு தான் அதெல்லாம் செய்ய முடியும். அதுக்கு பல நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. இப்போ நேரடியாக காட்டுக்கு இந்த தண்ணி போகும்போது பார்த்திங்கன்னா, இந்த மக்குன மாட்டினுடைய சாணம், அதனுடைய சிறுநீர் இதெல்லாம் வந்து கலந்து தண்ணியோடு கலந்து காட்டுக்கு நேரடி பாசனத்தில் நான் செய்கிறேனுங்க. தேவைக்கு தகுந்த அளவுக்கு அந்தந்த என்னென்ன பயிர்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை வந்து நான் கலந்து விட்டுட்டுருக்கிறேன். நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சொந்தமாகவே வந்து நம்ம இடுபொருளை உற்பத்தி பண்ணிக்கிறோம். வேளாண்மை துறையில் உள்ள இன்றைக்கி மிகப்பெரிய பிரச்சனைகள்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஆள் பற்றாக்குறை முதல்ல இருக்கக்கூடியது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, நிலம் வந்து தன்னுடைய வளத்தை இழந்துக்கிட்டே வருது. இதை நாம் எந்த அளவுக்கு புரிஞ்சுருக்கிறோன்னு தெரியல. அங்க கரிமத்தோட குப்பைச்சத்துன்னு சொல்லுவோம். எளிமையாக சொல்ல போனோம்னா குப்பைச்சத்து அப்படின்னு சொல்லுவோம் நம்ம பகுதியில். அந்த இயற்கை மக்குப்பொருள் இல்லாததுனால, ஆர்கானிக் கார்பனுடைய பர்சன்டேஜ் ரொம்ப குறைஞ்சிட்டதுனால பயிர்களுக்கு இது வந்து அதீதமான செயற்கை உரங்களை கொடுத்து முதலீடு போடும்போது வர்ற வருமானம் பத்துறதில்லை. நிலம் வளமிழந்துட்டே வருது. நீர் தன்னுடைய தூய தன்மையை கெடுத்துக்கிட்டே இருக்கிறோம் நாம் தொடர்ந்து. செயற்கை உரங்களை போட 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 அதில் தேவைக்கு அதிகமானதெல்லாம் மண் வழியாக கீழே இறங்கி நிலத்தடி நீரில் கலந்து தேவையில்லாமல் தண்ணியும் உப்புத்தன்மையாக மாற்றிட்டோம், மண்ணையும் மலர்ந்தாக்கிட்டு வந்திருக்கிறோம். இதனால் மறுபடியும் சுமை கூடுது. இதை தவிர்க்கிறதுக்கு கொஞ்சம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இயற்கை சார்ந்து போனோம்னா கொஞ்ச நாளைக்கு வருமானம் ரொம்ப குறைவாக இருந்தாலும் கூட மண் வளத்தையும் நீர் வளத்தையும் நில வளத்தையும் நாம் காப்பாற்ற முடியும். அப்புறம் பின்னிட்டு வரக்கூடிய சந்ததிகளுக்கு அவங்களுக்கு ஏதோ முடிஞ்ச அளவுக்கு விவசாயம் செய்கிற அளவுக்கு அந்த மண்ணை பக்குவப்படுத்தி நம்ம கொடுக்க முடியும். இதுதான் இதனுடைய கருத்துங்க. அதுக்காக நான் இதை என்னால் எவ்வளவு முடியுமோ அந்த மாதிரி சொந்தமாக யோசித்து உடனே செஞ்சுருக்கிறோம். இந்த பயோகேஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா எரியுது. அதில் வெளியே வரக்கூடியதெல்லாம் சத்து வீணாக போகாது. எரிதிறன்கிறது வந்து வேறு, நுண்ணுயிர்கள் சிதைச்சு அது வெளியிடக்கூடியது தான் மீத்தானை தான் நம்ம எரிபொருளாக பயன்படுத்திக்கிறோம். அது வெளியிலையும் நடக்கும், அது வீணாக போயிடும், அவ்வளோதான். இதில் சத்தெல்லாம் எந்த வகையிலையும் குறையாதுங்க. அதுக்காக நாங்கள் இதை பயன்படுத்திட்டு ஒருங்கிணைந்த பண்ணத்திட்டங்களை இதை பண்ணி நடைமுறைப்படுத்தி பார்த்துட்ருக்கோம் பாருங்களேன். மற்றபடி நிறையா சிக்கல்கள் இருக்குது. அதுக்கு அப்பப்போ தீர்வு வந்து வேளாண்மை துறையிலையும் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நன்றிங்கம்மா. சரி, காற்று கலக்காமல் தனியாக போய் இதுலேயே எரியறது. அதுக்காக இந்த இடத்த டேப் போட்டு அடைச்சிருப்போம். அப்புறம் சுவிட்சில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹோல்ஸ் பெருசாக இருக்கும் இதில், கேஸ் அதிகமாகிறதுக்காக. மற்றபடி எல்லா அடிப்படை இதுவும் அதே தான். இந்த கேஸை வந்து பியூரிஃபைர் பண்ணிங்கன்னா எல்பிஜி கேஸ், அவ்வளோதான். இதை வந்து குளிர வச்சோ அல்லது அழுத்தியோ லிக்விட் பண்ணிங்கன்னா எல்பிஜி கேஸ், அவ்வளோதான். வேறு எந்த மாறுதலும் இல்லை. இது பார்த்தீங்கன்னா
அந்த ஈரப்பதமெல்லாம் வடிகிறதுக்காக ஒரு ஃபில்டர் மாதிரி செட் பண்ணியிருக்கிறது. அது வந்து ஈரப்பதமெல்லாம் அதில் வடிஞ்சு நின்றுக்கும் தண்ணியாக. அது பெரிய எடுத்துக்கிட்டியா? இப்போ அவருக்கு 22 வருஷம். தெரியுதா? இவ்வளவு ப்ரெஷர் வரும்னு பாருங்க.